பிரைஸ் தி லார்ட். தி ஃபைனல் ஸ்டாண்ட். இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அறிந்து கொள்ள போறோம். வாங்க செய்திக்குள்ள போலாம். பல நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை செய்ய மறக்கிறதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது சாத்தானை எதிர்த்து நான் உன்னை கட்டுறேன், மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக நம்ம போராடி யுத்தம் செய்யறது வழக்கம் நம்முடைய ஜெபங்கள்ல. அந்த ஜெபம் முடிந்ததும் எல்லாருமே எழுந்திருச்சு வீட்டுக்கு போயிடுறோம். இத்தனை பேரும் இவ்வளவு நாள் சேர்ந்து கட்டுகிற மிதிக்கிற சாத்தான் இந்த நாட்கள்ல கட்டப்பட்டு மிதிக்கப்பட்டு எந்திரிக்க முடியாமலா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். பல மடங்கு வேகத்துல பல விதங்கள்ல இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பல விதங்கள்ல சாத்தான் கிரியை செய்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபங்கள்ல நாம கட்டுனதும் மிதிச்சதும் என்னாச்சு யோசிச்சு பார்க்கணும். ஏன் நம்மால ஜெயிக்க முடியல, எங்க தவறு நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து சீர்படுத்தி நம்மளை தகுதிப்படுத்துறதும் ஒரு ஜெயத்தை நம்ம எடுக்கிறதும் தான் இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பாகவும் நோக்கமாகவும் இருக்கு. ஆவிக்குரிய யுத்தத்துல அதிகமாக நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய எதிராளி யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு பல நேரங்கள் தெரியறது இல்லை. நம்முடைய எதிரி யாரு, எங்க மறைந்திருக்கிறான், எப்படியெல்லாம் கிரியை செய்யறான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாம சும்மா பிளைண்ட்லி எப்பயுமே நம்முடைய யுத்தத்தை ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் பல நேரங்கள்ல நம்ம ஜெயிக்க முடியாம போறதுக்கு காரணம். நாம யுத்தம் செய்யாம இல்ல, ஆனா தவறான விதத்துல நம்ம யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஜெயம் இல்லை அப்படிங்கிறத தான் கவனிக்கணும். இப்படி நம்ம யுத்தம் செய்யறதுனால அதுல ஒரு பிரயோஜனத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. கடைசி நாட்கள்ல சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா குழப்பம், கன்ஃபியூஷன் தான் அவன் எடுத்து எல்லாருடைய இருதயங்களையும் விதைக்கிறான். நம்மை அழிக்க முடியல, நம்முடைய அபிஷேகத்தை திருட முடியல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நம்ம விட்டு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா தந்திரமாக சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய கவனத்தை நம்முடைய இலக்க திசை திருப்பி தவறான விதங்கள்ல யுத்தத்தை செய்ய வைக்கிறது, தவறான விதங்கள்ல நம்முடைய பலத்தை விரயம் செய்ய வைக்கிறது. இது எத்தனை ஆபத்து யோசிச்சு பாருங்களேன். யுத்தம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கோம், ஆனா நாம வேற ஒரு பக்கம் நின்று தவறான ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருப்போம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்ம பல நேரங்கள்ல தோற்று போறதற்கு காரணம் எதிராளியான சாத்தான் பலமானவன் அப்படிங்கிறதுனால இல்ல, நாம தவறான விதத்துல யுத்தத்தை நம்ம செய்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கு. எப்பயுமே யுத்தத்துக்கு முன்னால நம்ம போராடுறதுக்கு முன்பதாக எதிராளியாக அறிந்திருக்கணும். யார் நம்முடைய எதிரி அப்படிங்கிறத தெளிவாக அறிந்திருக்கணும். ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடர் இருக்கு, ஃபிக்ஸ் யுவர் எனிமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதிரி யாருன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நம்மளுடைய யுத்தம் ஜெயத்தை பெறாது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். உதாரணமாக வேதத்துல தாவீதை நம்ம பார்க்க முடியும். அவர் யுத்தம் செய்யறதுக்கு முன்னதாக கூழாங்கல்ல எடுத்து அதை எரியறதுக்கு முன்பதாக தன்னுடைய எதிராளி யாரு, எப்படி இந்த யுத்தத்தை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் அப்படி தெளிவான யுத்தத்தோட அவர் போகினதுனாலதான் மிகப்பெரிய ஜெயத்தை சுலபமாக அவரால் சுதந்திரிக்க முடிஞ்சிச்சு. ஜெயத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படியே ஐடென்டிஃபிகேஷன் தான். எதிரிய அடையாளம் காண்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியினுடைய முதல் படியாக இருக்கு. சரி, இந்த நாள்ல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய எதிராய் யாரு, நாம யாருக்கு விரோதமாக இந்த கடைசி நாட்கள்ல யுத்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஏன்னா எதிரி யாருன்னு பிக்ஸ் பண்ணாதானே சரியான யுத்தத்தை செய்ய முடியும்னு சொன்னேன். சரி, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவநாயக கர்த்தர் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த கடைசி கால போராட்டம் அப்படிங்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு கிளியரா என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொன்னா மனிதர்களோட நம்மளுடைய யுத்தம் கிடையாது அப்படிங்கறத தான் அங்க சொல்றாரு.
அப்ப யாரோட நம்ம யுத்தம் அப்படின்னு பார்த்தா, மனிதர்களுக்கு பின்பதாக இருந்து அவர்களை இயக்கி கொண்டிருக்கிற சாத்தானுடைய ஆவிகளின் சேனைகளோட தான் நமக்கு யுத்தம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர்களுக்கு பின்னதாக மறைந்து கிரியை செய்கிற இருளின் ஆவிகளோட, சாத்தானின் தந்திரங்களோட, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட தான் நமக்கு சண்டை இருக்கு அப்படின்னு கர்த்தர் நமக்கு கிளியரா அங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா பல நேரங்கள்ல அதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சக மனிதர்களோட, சக விசுவாசிகளோட சண்டை போட்டு விவாதித்து கொண்டிருப்போம். நிறைய நேரங்கள் இந்த தவறுகளை நம்ம செய்து கொண்டிருப்போம். பிரச்சனையுடைய ஆணி வேர் எது? ஆணி வேர் என்னது? சாத்தான் தான் அதனுடைய ஆணி வேரா இருக்க முடியும். அதை விட்டுட்டு அது என்னன்னே நம்ம கண்டறியாம நிறைய நேரங்கள் தேவையற்ற காரியங்கள்ல நாட்களையும் நம்முடைய பலத்தையும் விரய செய்து கொண்டிருப்போம். இது சாத்தானுடைய மிகப்பெரிய கண்ணியாகவும் தந்திரமாகவும் இருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம புரிந்து கொள்ளணும். ஒரு யுத்த வீரன் எதிரிய சரியாக நிர்ணயம் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணணும். எதிரிய சரியாக நிர்ணயம் செஞ்சு வியூகம் அமைச்சு அதற்கு அப்புறம் தான் யுத்தத்துக்கு கடந்து செல்லணும். ஒரு எதிராளிய சரியா அடையாளம் காணல அப்படின்னு சொன்னா, அவன் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய முழு படைக்குமே ஆபத்தானவனாக மாறிடுவான். அப்படிங்கிறதுனால இந்த கடைசி கால யுத்தத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சரி, இப்போ இந்த கடைசி கால யுத்தத்தை நாம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னா, 3 முக்கியமான ஒரு பிரதானமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. ஃபிக்ஸ் யுவர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்த வீரனுடைய ஃபோக்கஸ் சிதறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆல்ரெடி அந்த யுத்தத்துல தோற்று போயிட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒருவேளை அந்த மனிதன் யுத்தமே செய்தா கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோக்கஸ் ஆல்ரெடி அங்க தவறி போயிருச்சு, சிதறி போயிருச்சு. ஃபோக்கஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா தவறான யுத்தத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் அதோடைய அர்த்தம். நம்ம என்னைக்குமே மனிதர்களையே எதிரி போல நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய எதிரி மாம்சம் அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர்களுக்கு பின்னால இருந்து இயக்குகிற சாத்தான் தான் உண்மையான எதிரி. அவன் தான் ரூட் ப்ராப்ளமா இருக்கான். இதுலதான் தந்திரமாக சாத்தான் கிரியை செஞ்சு நம்முடைய ஃபோக்கஸை வேறு பக்கம் மாத்தி எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம். டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் தடையா அப்படின்னு பார்த்தா அது மாத்திரமல்ல, வேத வசனங்களால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கணும். நம்முடைய இருதயம் எம்டியா இருந்தாலும் யுத்தத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தான் இங்க பார்க்கிறோம். வேத வசனங்களால நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற பொழுதுதான் அந்த வசனம் நம்ம சரியான பாதையில நடத்தும். நம்முடைய ஃபோக்கஸ் தடுமாறாது, எந்த குழப்பங்களும் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சூழ்நிலைகளை எப்பயுமே தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க பழகணும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலுமே உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடாம ஃபர்ஸ்ட் அதை டிசன் பண்ணணும். இது என்னது, என்ன நடக்குது நம்மை சுற்றி அப்படின்னு சொல்லி நம்ம டிசன் பண்ண ஆரம்பிக்கணும். கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்னை சுற்றி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுல என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நல்ல ஒரு தெளிவையும் கிளாரிட்டியும் பெற வேண்டியது ரொம்பவுமே அவசியமா இருக்கு. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால நம்முடைய ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்முடைய யுத்தம் முழுவதுமாக மாற்றப்படுவதையும் நிச்சயமான ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கிறதையும் பார்க்க முடியும். 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுதங்களை தேர்வு செய்யறது. ஃபிக்ஸ் யுவர் வெப்பன். எல்லா யுத்தத்துக்குமே ஒரே ஆயுதம் பொருந்தாது, உண்மைதானே? ஆவிக்குரிய யுத்தத்துக்கு மாம்சீக ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தவும் முடியாது. கர்த்தர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இராமல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒரு கடைசி கால யுத்த வீரனுக்கு இப்போ என்ன காலம், இப்போ என்ன நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு, சாத்தானுடைய உபாய தந்திரங்கள்லாம் என்ன, இதுல தேவனுடைய மூவ்ஸ் இப்ப என்னவா இருக்கு அப்படிங்கிறத நிதானிக்க தெரியணும். இது ரொம்பவுமே அவசியம். வஞ்சகம் அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய கடைசி கால தந்திரமும் ஆயுதமுமாக இருக்கு. அந்த வஞ்சகத்தை எடுத்து தான் இன்னைக்கு பயன்படுத்துறான்.
கடைசி காலம் அப்படின்னு சொன்னாலே நீங்க சுத்தி பாருங்களேன், நம்மை சுற்றிலும் வஞ்சகம் நிறைந்திருக்கிறத நம்மால பார்க்க முடியும். இந்த வஞ்சக காலத்துக்கு நடுவுல எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறவர்களாக நாம இருக்கணும். இந்த வஞ்சகம் அப்படிங்கிறது இப்ப மட்டும் சாத்தானுடைய ஆயுதம் இல்ல, அவனுடைய ஃபர்ஸ்ட் வெப்பனே வஞ்சகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏதேன் தோட்டத்துல ஏவாள இந்த வஞ்சகத்தினாலதான் இழுத்தான். இந்த வஞ்சகத்தினால ஏவாள் இழுக்கப்பட்டு எல்லாவற்றையுமே, எல்லா ஆசீர்வாதங்களையுமே இழந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த கொடிய வஞ்சகத்தை இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறான். அக்கினி அஸ்திராயங்கள், சத்ருவானவன் அக்கினி அஸ்திராயங்களை, கண்களுக்கு தெரியாத ஆயுதங்கள், அதுதான் அக்கினி அஸ்திரங்கள், அதை நம்மேலே எரிந்து கொண்டே இருக்கிறான். நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு நேரங்களுமே சத்ருவானவன் நமக்கு அகெயின்ஸ்டா பல வெப்பன்ஸை ஏவி விடுறான். ஆவிக்குரிய ஆயுதங்களை கொண்டுதான் இதை எல்லாத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வஞ்சகம் சாத்தானுடைய வெப்பனா இருக்கு. அதே போல பயம், குழப்பம், டிஸ்ட்ராக்ஷன், காம்ப்ரமைஸ், இதெல்லாம் சாத்தானுடைய கண்களுக்கு தெரியாத அக்கினி அஸ்திரங்கள். இத நம்மேலே சாத்தான் ஏகிற பொழுது நாம அதற்கு விரோதமாக எப்படி யுத்தம் செய்யறது அப்படின்னு பார்த்தா, ஆவிக்குரிய ஆயுதங்களை கொண்டுதான் அதை நம்மளால ஜெயிக்க முடியும். என்னென்னலாம் ஆவிக்குரிய ஆயுதங்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசுவின் நாமம் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதே போல 2வது ஆயுதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தான் சாத்தான் பயப்படுகிற ஒரு ஆயுதமாக இருக்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதே போல வேத வசனங்களும், அபிஷேகம், உபவாசம், ஜெபம் அப்படின்னு சொல்லி ஆவியின் ஆயுதங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தினாதான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்மால ஜெயிக்க முடியும். கடைசி கால யுத்தம் அப்படிங்கிறத எல்லாருமே சந்திச்சுதான் ஆகணும். அதுல இருந்து யாருமே ஓட முடியாது. ஆனா எந்த பிரச்சனைக்கு எந்த ஆயுதம் அப்படிங்கிற சரியான வெப்பனை நம்ம தேர்வு செய்து போராடினோம் அப்படின்னு சொன்னா ஜெயம்ங்கிறது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. எந்த ஆயுதத்தை எப்படி எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே கத்தி, சீசஸ் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணுவோம். இந்த சீசஸோட என்ன அதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தா, அது கட் பண்ணும். அந்த கத்திரிக்கோலை வச்சு நம்ம பேப்பரை கட் பண்ண முடியும். ஆனா அது கட் பண்ண தானே செய்யுது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் மரத்தை வெட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா, ட்ரை பண்ணி பாருங்களேன், வெட்ட முடியுமா? முடியாது. அதனுடைய குணநலன் வெட்டுறது தான். ஆனா எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போலதான் எல்லாமே ஆவிக்குரிய ஆயுதங்கள் தான். ஆனா எந்த பிரச்சனைக்கு எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி சரியான விதத்துல நம்ம போர் செய்யணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானமாக இருக்கு. ஆவிக்குரிய வெப்பன்ஸ், நான் சொன்னேன்ல, இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய வெப்பன்ஸ்க்கு வல்லமையும் பவரையும் கொடுக்கிறது எது அப்படின்னு சொன்னா, அபிஷேகமும் ஜெபமும் தான். நம்ம ஜெபிக்கிற பொழுதும் அபிஷேகத்தால நிரப்பப்படுகிற பொழுதும் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வெப்பன்ஸ் வல்லமை உள்ளதாக, உயிர் பெற்று எழும்பும் பலம் நிறைந்ததாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்கள் இத கர்த்தருடைய அபிஷேகத்தால சாரமேற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தோட நம்ம போகிற பொழுது இந்த யுத்தத்துக்கு வருகிறவர்களை பார்த்தாலே சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கண்டிப்பாக ஜெயம் அவர்களுடையதாக இருக்கும். சரி, 3வது ஒரு காரியமாக நம்ம என்ன பார்க்கிறோம், எப்படி நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னு பார்த்தா, நம்மை தகுதிப்படுத்தணும், சீர்படுத்தணும். ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இதை குறித்து நம்மால வாசிக்க முடியும். பல நேரங்கள்ல சாத்தானை குறித்து தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அவனை குறித்து தான் நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா நம்மை மறந்துடுறோம். நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கிறத மறந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, சாத்தானின் தந்திரங்களை, அவனை எப்படி ஜெயிக்கிறது, இப்படியே தான் நம்ம பல நேரங்கள்ல திங்க் பண்றோம். யுத்தம் அப்படிங்கிறது முதலாவது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சொந்த மாம்சத்தை ஜெயிக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜெயமாக, வெற்றியாக சொல்லப்பட்டிருக்கு.
1 பேதுரு 1:16 இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தமாக சுத்திகரித்து கொண்டு சீர்பட்டு இருக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. தேவனாகிய கர்த்தர் நம்மை கரை திரை பிழை இல்லாம அவருடைய கடைசி கால சேனைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. ஆவியில ஷார்ப்னஸ், அதாவது அக்யூரசி இல்லாம சாத்தானை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஒரு யுத்த வீரன் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்துக்கும் விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது. எதெல்லாம் பார்க்கறானோ எல்லாத்தையும் சுட்டுட்டே இருக்க முடியாது. என்ன செய்யணும்னா, முதலாவது நம்முடைய இலக்கை டார்கெட் பண்ணி, நம்முடைய டார்கெட் இருக்குல்ல அதை உறுதிப்படுத்தி அதன் மேல போக்கஸை ஃபிக்ஸ் பண்ணி காத்திருந்து சரியான நேரத்துல தான் தாக்குவான். அதுதான் ஒரு யுத்த வீரன் செய்யற ஒரு காரியம். அதே போலதான் இந்த கடைசி கால யுத்த வீரர்களான நாம துல்லியமான இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யுத்தம் செய்யணும். அப்பதான் அந்த யுத்தம் ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது பல இடங்கள்ல ரொம்பவுமே சைலண்டா அமைதியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்க பக்கத்துல இருக்கிற நியர்பை பீப்புள்லாம் அவங்க பல காரியங்களை சொன்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே ரியாக்ட் பண்ணல. நிறைய நேரங்கள்ல அவர் அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எது டிஸ்ட்ராக்ஷன், எது தேவன் நமக்கு கொடுக்கிற பணி, எது கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற அசைன்மெண்ட் அப்படிங்கிறத நிதானித்து அதற்கேற்றபடி கிரியை செய்கிறதுலதான் இருக்கு. கடைசி கால யுத்தம் அப்படிங்கிறது மாம்சத்தோடு இல்ல, இருளின் கிரியைகளோடு, அதாவது மறைந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த பொல்லாத ஆவிகள் எப்போதுமே மறைந்துதான் இருக்கும். கண்களுக்கு பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு சூழ்நிலைக்கு பின்னால, மனிதர்களுக்கு பின்னால இப்படி மறைந்திருந்துதான் பல விதங்கள்ல கிரியை செய்யும். இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். நீங்க தான் கடைசி கால யோசுவாக்களாக இருக்கிறீங்க. இன்னும் நல்லா கிளியரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல யோசுவா தாவீதை விட மிகப்பெரிய யுத்த வீரர்கள், மிகப்பெரிய வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி காலத்துல இருக்கிற நீங்களும் நானும் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய யுத்தம் தான் டைரக்டா சாத்தானோடு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நாம சந்திக்கிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற கடைசி கால ப்ராஜெக்டாக இருக்கு. சரியானபடி ஆயத்தப்பட்டு ஆயுதங்களை, அதாவது கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார்ல அந்த சர்வாயுத வர்க்கத்தை, அதை நம்ம அணிந்து கொண்டு நம்முடைய ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணி யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமான ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.